வணக்கம். பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் அதில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டாபிக் பிஸ்னஸ் மீனிங் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட் யூனிட் 1ல் செகண்ட் டாபிக் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்டு ட்ரேடு அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 101வது கொஸ்டின். ஏற்கனவே பிஸ்னஸ் மீனிங் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது இண்டஸ்ட்ரி ட்ரேடு அண்டு காமர்ஸ் இதில் 101வது கொஸ்டினில் இருந்து பார்ப்போம். 101வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோஸ்ட் அக்யூரேட்லி டிஸ்டிங்கிஷ் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் காமர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொழில்துறையை தொழில்துறையையும் வணிகத்தையும் சரியாக வேறுபடுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி தொழில்துறையையும் காமர்ஸ் வணிகத்தையும் வேறுபடுத்தக்கூடிய சரியானது எது கீழே கொடுத்துருக்க நாளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ, இண்டஸ்ட்ரி ஃபெசிலிடேட் எக்ஸ்சேஞ்ச். வணிகம் அப்படிங்கிறது பரிமாற்றத்தை எளிதாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேரஸ் காமர்ஸ் ப்ரொடியூஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில்துறை அப்படிங்கிறது பொருட்களை உற்பத்தி செய்து, வணிகம் அப்படிங்கிறது பரிமாற்றத்தை எளிதாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்டு மெயின்லி வித் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ராசஸிங். இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தொழில்துறை அப்படிங்கிறது உற்பத்தி அல்லது பதப்படுத்தல் அதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் whereas commerce facilitate distribution and exchange. வணிகம் அப்படிங்கிறது விநியோகம் மற்றும் பரிமாற்றத்தை எளிதாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, இண்டஸ்ட்ரி டீல்ஸ் ஒன்லி வித் ஃபாரின் ட்ரேட். இண்டஸ்ட்ரி எதை மட்டும் டீல் பண்ணுது அப்படின்னா ஃபாரின் ட்ரேடு தொழில்துறை வெளிநாட்டு வர்த்தகத்தை மட்டுமே தொடர்புடையது, வெளிநாட்டு வர்த்தகத்துடன் மட்டுமே தொடர்புடையது தொழில்துறை அப்படிங்கிறாங்க. டி, காமர்ஸ் இஸ் கன்சர்ன்டு ஒன்லி வித் மேனுஃபேக்சரிங். வணிகம் அப்படிங்கிறது உற்பத்தி மட்டுமே உற்பத்தி கூட மட்டுமே தொடர்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்டு மெயின்லி வித் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ராசஸிங் வேரஸ் காமர்ஸ் ஃபெசிலிடேட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு எக்ஸ்சேஞ்ச். இதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 102வது கொஸ்டின், which of the following is primarily classified as an extractive industry. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நாளில் ஏதோ ஒன்று முதன்மையாக பிரித்தெடுக்கும் தொழில்துறையாக வகைப்படுத்தப்படுகிறது. அதாவது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியை பிரித்தெடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மைனிங், பி பேங்கிங், சி ரீட்டெயிலிங், டி இன்சூரன்ஸ். பின் வருவனவற்றில் எது முதன்மையாக பிரித்தெடுக்கும் தொழில்துறையாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைனிங்னா சுரங்க தொழில், பேங்கிங்னா தெரியும் வங்கியியல், ரீட்டெயிலிங்னா சில்லறை விற்பனை, இன்சூரன்ஸ்னால் காப்பீடு. இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ மைனிங் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 103வது கொஸ்டின், தி கன்வர்ஷன் ஆஃப் காட்டன் இன்டு ஏர்ன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பருத்திய நூலாகவும் ஏர்ன் இன்டு கிளாத் நூலை துணியாகவும் மாற்றுவது கீழே இருக்கிறதுல எந்த தொழில்முறையுடன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரினா பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை. பி ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. ஜெனட்டிக்னா மரபியல் தொழில், அதாவது கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, இதெல்லாம் ஜெனட்டிக்கில் வரும். சி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங்னா உற்பத்தி தொழில்துறை. டி காமர்ஸ். காமர்ஸ்னால் வணிகம். இது 4ல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்
ஆப்ஷன் சி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஒரு பருத்திய நூலாகவும் நூலை வந்து துணியாகவும் மாற்றுவது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அடுத்து 104வது கொஸ்டின் அசர்டைன் ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காமர்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் ப்ராடக்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்டு கன்சியூமர்ஸ். காமர்ஸ் வணிகம் அப்படிங்கிறது உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் ஃபெசிலிட்டேட் தி மூமெண்ட் அண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீசஸ். காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் இயக்கம் வந்து பரிமாற்றத்தை எளிதாக்கவும் செயல்பாடுகளை வணிகம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் பட் ஆர் இஸ் ஃபால்ஸு. டி ஏ இஸ் ஃபால்ஸு பட் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. கூற்றும் காரணமும் சரி அண்டு காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 105வது கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஜென்ரலி இன்க்ளூடட் அண்டர் காமர்ஸ். கீழே கொடுத்துருக்க நாளில் எது வந்து பொதுவாக வணிகத்தின் கீழ் சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிகத்தின் கீழ் எது வந்து சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ட்ரேடு அப்படிங்கிறது வணிகத்துக்குள்ளே தான் வரும். பி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வணிகத்துக்குள்ளே தான் வரும். சி வேர்ஹவுசிங் கிடங்கிடுதல் அதுவும் வந்து வணிகத்துக்குள்ளே தான் வரும். டி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் கனிமங்களை பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாளில் ஏதோ ஒன்று வந்து வணிகத்தின் கீழ் சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் கனிமங்களை பிரித்தெடுத்தல் மட்டும்தான் வணிகத்துக்குள்ளே சேர்க்கப்படாதது. அடுத்து 106வது கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ப்ராடஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க நாளில் ஏதோ ஒன்று விரிவான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் விரிவான கருத்து வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ட்ரேடு, பி காமர்ஸ், சி இண்டஸ்ட்ரி, டி ரீட்டைல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி காமர்ஸ் மட்டும்தான் ப்ராடக்ட் கான்செப்டில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மிகவும் விரிவான கருத்து வந்து எது அப்படின்னா காமர்ஸ். இந்த நாளில் வந்து மிகவும் விரிவாக இருக்கிறது வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 107வது கொஸ்டின் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரி இஸ் பிரைமர்லி கன்சர்ன்ட் வித் ப்ரொடக்ஷன். அதாவது பின்வரும் கூற்றுகளை வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொழில்துறை வந்து முதன்மையாக உற்பத்தியுடன் தொடர்புடையது. அதாவது தொழில்துறை வந்து உற்பத்தியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ட்ரேடு இன்வால்வ்ஸ் பையிங் அண்டு செல்லிங். வர்த்தகம் அப்படிங்கிறது வாங்குதல் மற்றும் விற்கிறத வந்து உள்ளடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் ட்ரேடு அண்டு எய்ட்ஸ் டு ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிகத்தில் வந்து வர்த்தகமும் வர்த்தகத்திற்கு உதவக்கூடிய செயல்பாடுகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்த்தகமும் வர்த்தகத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் வணிகத்தில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸ் கேன் ஃபெசிலிட்டேட் காமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். வங்கியியல் மற்றும் காப்பீடு வணிக செயல்பாடுகளை எளிதாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி, B 2 and 3 only, C 1, 2 and 3 only, D 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நாலுமே வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர். அடுத்து 108வது கொஸ்டின் விச் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி இஸ் டைரக்ட்லி கன்சர்ன்டு வித் ப்ரீடிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வந்து இனப்பெருக்கம் செய்வதோட நேரடி தொடர்புடைய தொழில் வந்து எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தாவரத்தையோ அல்லது விலங்கையோ இனப்பெருக்கம் செய்வதற்கு நேரடியாக தொடர்புடைய தொழில் வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. ஜெனட்டிக்னா மரபியல் தொழிலில் தான் வந்து ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன்னா கட்டுமான தொழிலில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சி மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றக்கூடிய தொழிற்சாலையை வந்து மேனுஃபேக்சரிங் தொழில் அப்படின்னு சொல்கிறோம். டி எக்ஸ்ட்ராக்டிவ் தொழில். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா பிரித்தெடுக்கக்கூடிய தொழில். ஒரு நூல்லேருந்து பஞ்சிலேருந்து நூலை பிரித்து எடுக்கக்கூடிய தொழிலை தான் பிரித்தெடுக்கும் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. தாவரங்களோ அல்லது விலங்குகளோ வந்து இனப்பெருக்கம் செய்ய நேரடியாக தொடர்புடைய தொழில் வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 109வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி? கீழே கொடுத்துருக்க நாளில் எது வந்து கட்டுமான தொழிலுக்கு எடுத்துக்காட்டு, கட்டுமான தொழில் செயல்பாட்டுக்கு எது வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு அப்படின்னா நிலக்கரியை வந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ பிரிட்ஜ், அதாவது ஒரு பாலத்தை வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி செல்லிங் கிளாத்ஸ் இன் எ ரீட்டைல் ஷாப், சில்லறை கடையில் ஆடைகளை விற்பனை செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ப்ரொவைடிங் இன்சூரன்ஸ் சர்வீசஸ், காப்பீட்டு சேவையை வந்து வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாளில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ பிரிட்ஜ். அதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 110வது கொஸ்டின். அசர்டைன் அண்டு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரேட் இஸ் நாரோயர் இன் ஸ்கோப் தென் காமர்ஸ். அதாவது வர்த்தகத்தின் பரப்பு அப்படிங்கிறது வணிகத்தை விட குறுகியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்த்தகத்தோட பரப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வணிகத்தை விட சின்ன லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் ட்ரேட் அஸ் வெல் அஸ் வேரியஸ் ஆக்சிலரிஸ் தட் ஃபெசிலிட்டேட் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்த்தகம் அப்படிங்கிறது எதை வந்து எளிதாக்கும் அப்படின்னா பல துணை செயல்பாடுகளுடன் வர்த்தகமும் வணிகத்தில் அடங்குகிறது. வர்த்தகத்தை எளிதாக்கும், அதாவது இது வந்து வர்த்தகத்தை வந்து எளிதாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா பல துணை செயல்பாடுகளுடன் வர்த்தகமும் வணிகத்தில் அடங்குறதுனால இது வந்து வர்த்தகத்தை வந்து எளிதாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். காரணம் கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்றும் காரணமும் சரி மற்றும் கூற்றுக்கான காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட்லி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஏ கூற்று வந்து தவறு, ஆனால் காரணம் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 111வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன் எய்டு டு ட்ரேடு? கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து வர்த்தகத்திற்கு உதவியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வர்த்தகத்திற்கு உதவக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வர்த்தகத்தின் உதவி வந்து கீழே கொடுத்துருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மைனிங், பி அக்ரிகல்ச்சர், சி பேங்கிங், டி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பேங்கிங். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 112வது கொஸ்டின். எ மேனுஃபேக்சரர் produces goods in one state and sells them to a wholesaler in another state. அதாவது ஒரு உற்பத்தியாளர் வந்து
உற்பத்தி பண்ணுறது ஒரு மாநிலத்தில் பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறாரு, அதை வந்து மற்றொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹோல்சேலர்கிட்ட வந்து விற்பனை பண்ணுறாரு. திஸ் டிரான்சாக்ஷன் ரெப்ரசன்ட்ஸ், இந்த பரிவர்த்தனை வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரர், உற்பத்தியாளர் வந்து ஒரு மாநிலத்திலேருந்து உற்பத்தி செய்கிறாரு, பொருட்களை செஞ்சு மற்றொரு மாநிலத்தில் உள்ள மொத்த விற்பனையாளருக்கு விற்பனை செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ட்ரேடை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்டர்னல் ட்ரேடு. இன்டர்னல் ட்ரேடுனா உள்நாட்டு வர்த்தகம். பி எக்ஸ்டர்னல் ட்ரேடு, வெளிநாட்டு வர்த்தகம். சி இன்டர்போர்ட் ட்ரேடு, இடைநிலை வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்போர்ட் ட்ரேடு அப்படிங்கிறது இடைநிலை வர்த்தகம். டி ஃபாரின் ட்ரேடு, அயல்நாட்டு வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4ல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்டர்னல் ட்ரேடு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 113வது கொஸ்டின். வென் குட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஒன் கண்ட்ரி, அதாவது குட்ஸை வந்து ஒரு நாட்டிலருந்து வாங்குகிறாங்க, ஒரு நாட்டிலருந்து பொருட்களை வந்து வாங்கி ஒன் கண்ட்ரிலேருந்து வாங்குகிறாங்க அண்டு சோல்டு டு அனதர் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிலேருந்து பொருட்களை வாங்கி அதை வந்து மற்றொரு கண்ட்ரிக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் பீயிங் கன்சியூம்டு இன் தி இம்போர்ட்டிங் கண்ட்ரி, தி ஆக்டிவிட்டி இஸ் நோன் அஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டிலிருந்து பொருட்களை வந்து வாங்கி அதை வந்து இறக்குமதி செய்யும் நாட்டில் நுகரப்படாமல் மற்றொரு நாட்டிற்கு விற்கிறாங்க. அதாவது இறக்குமதி செய்கிற நாட்டில் வந்து அதை வந்து பயன்படுத்தாமல் அதை வந்து வேறொரு நாட்டுக்கு விற்கும்போது அது வந்து எந்த செயல்பாட்டுக்கு கீழே வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹோம் ட்ரேடு. ஹோம் ட்ரேடுனா உள்நாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறத இன்னொரு விதத்தில் ஹோம் ட்ரேடு அப்படின்னு சொல்லலாம். பி என்டர்போர்ட் ட்ரேடு, இடைநிலை வர்த்தகம். சி ரீட்டைல் ட்ரேடு, சில்லறை வர்த்தகம். டி ஹோல்சேல் ட்ரேடு, மொத்த வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இன்டர்போர்ட் ட்ரேடு, அதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். 114வது கொஸ்டின். விச் காம்பினேஷன் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் தி 3 மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டு வர்த்தகத்தை பொறுத்தளவு 3 முக்கிய வடிவங்களை சரியாக குறிப்பிடும் சேர்க்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெளிநாட்டு வர்த்தகத்தில் 3 முக்கிய வடிவங்களை வந்து சரியாக குறிப்பிடக்கூடிய சேர்க்கை வந்து கீழே இருக்கிறதுல எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்டு என்டர்போர்ட். பி ஹோல்சேல் ரீட்டைல் அண்டு லோக்கல். சி மேனுஃபேக்சரிங் மைனிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். டி பேங்கிங் இன்சூரன்ஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்டு என்டர்போர்ட், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 115வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 வந்து லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் பாருங்கள், ஏ மைனிங் கொடுத்துருக்காங்க, பி பேங்கிங் கொடுத்துருக்காங்க, சி ப்ரீடிங் லைவ் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, டி டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் வந்து 1 வந்து மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க, 2வது வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, 3rd வந்து எய்டு டு ட்ரேடு கொடுத்துருக்காங்க, 4th வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 2 3 4 கரெக்டாக, பி 1 2 4 3 கரெக்டாக, சி 1 2 4 3 கரெக்டாக, டி 2 1 3 4 கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. மைனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். மைனிங் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியை தான் மைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டுக்கு வருது. பேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அப்படிங்கிறது எய்டு டு ட்ரேடு வரும்னு சொல்கிறாங்க. சி ப்ரீடிங் லைவ் ஸ்டாக். ப்ரீடிங் அப்படிங்கிறது குட்டி போட வைக்கிறது, அதாவது இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறது தான் ப்ரீடிங் அப்படிங்கிறது. அப்போ சிக்கு வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி 4th வரும், 3வதுக்கு வந்து 4வது வந்து கரெக்டான ஆன்சராக வரும். அப்போ 3க்கு நேரம் எது 4ல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ ப்ரீடிங் லைவ் ஸ்டாக் அப்படிங்கிறது ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடியது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். மைனிங் அப்படிங்கிறது
மேனுஃபேக்சரிங், பேங்கிங் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 115க்கு ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 116வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ப்ரைமர்லி கிரியேட்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி? கீழே கொடுத்துருக்க நாளில் எது வந்து இடப்பயன்பாட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அட்வர்டைஸிங், பி டிரான்ஸ்போர்ட்டேஷன், சி இன்சூரன்ஸ், டி பேங்கிங். கீழே கொடுத்துருக்க நாளில் வந்து எந்தது வந்து இடப்பயன்பாட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் விளம்பரமா, போக்குவரத்தா, காப்பீடா, வங்கியலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி டிரான்ஸ்போர்ட்டேஷன். அடுத்து 117வது கொஸ்டின், விச் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ப்ரைமர்லி கிரியேட்ஸ் டைம் யூட்டிலிட்டி? எந்த வணிக செயல்பாடு வந்து முதல்ல வந்து கால பயன்பாட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வேர்ஹவுசிங், பி அட்வர்டைஸிங், சி இன்சூரன்ஸ், டி பேங்கிங். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேர்ஹவுசிங். அதான் வந்து கால பயன்பாட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 118வது கொஸ்டின், அசர்டைன் அண்டு ரீசன். அசர்டைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் எய்டு டு ட்ரேடு. போக்குவரத்து அப்படிங்கிறது வர்த்தகத்துக்கு வந்து முக்கியமான ஒரு உதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன், இட் ரிமூவ்ஸ் தி ஜியோகிராஃபிக்கல் பேரியர் பிட்வீன் தி பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்டு தி பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷன். உற்பத்தி நடைபெற இடத்துக்கும் நுகர்வு நடைபெறக்கூடிய இடத்துக்கும் இடையிலான புவியியல் தடையை வந்து இந்த போக்குவரத்து வந்து நீக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்து ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸு, டி ஏ இஸ் ஃபால்ஸு பட் ஆர் இஸ் ட்ரூ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 119வது கொஸ்டின், விச் எய்டு டு ட்ரேடு ப்ரொடெக்ட்ஸ் பிஸ்னஸ் அகைன்ஸ்ட் ஸ்பெசிஃபைடு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடர்களிலிருந்து வணிகத்தை பாதுகாக்கக்கூடிய வர்த்தக உதவி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடர்லேருந்து வணிகத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய வர்த்தக உதவி வந்து கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வேர்ஹவுசிங், பி இன்சூரன்ஸ், டி அட்வர்டைஸிங், டி டிரான்ஸ்போர்ட். இந்த நாலுமே என்னென்னு சொல்லியும், வேர்ஹவுசிங் அப்படின்னா கிடங்கிடுதல் அப்படின்னு சொல்கிறது, பொருளை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை தான் வேர்ஹவுசிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் அப்படின்னா பொருள்களை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும்போது அதை காப்பீடு பண்ணி அனுப்பணும். அப்படின்னா ஏதாவது தீ விபத்தோ அல்லது ஒரு இயற்கை பேரிடரோ வரும்போது அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிடலாம். அப்போ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது காப்பீடு பண்ணுறாங்க. அட்வர்டைஸிங் அந்த பொருளை பற்றின விளம்பரத்தை வந்து நுகர்வோருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த பொருட்களை வந்து கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாளில் வந்து எது வந்து வர்த்தகத்தை குறிப்பிட்ட இடரில் வந்து வணிகத்தை வந்து பாதுகாக்க உதவக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பி இன்சூரன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 120வது கொஸ்டின், which aid to trade provides financial support and facilitate credit transactions. நிதி ஆதரவை வந்து கடன் பரிவர்த்தனையை எளிதாக்கக்கூடிய வர்த்தக உதவி வந்து எது? நிதி ஆதரவை வழங்கி கடன் பரிவர்த்தனைகளை எளிதாக்கும் வர்த்தக உதவி வந்து கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான நிதி உதவியை வந்து வழங்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதி உதவியோ அல்லது கடன் பரிவர்த்தனையோ வந்து எளிதாக வந்து வழங்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங், பி வேர்ஹவுசிங், சி அட்வர்டைஸிங், டி டிரான்ஸ்போர்ட். நிதி சம்மந்தமாக வந்து எல்லாமே வழங்குறது வந்து எதாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பேங்கிங் தான் கரெக்டான ஆன்சர். 121வது கொஸ்டின், a producer has sufficient goods but cannot reach distant customers
பிகாஸ் எ லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உற்பத்தியாளர் வந்து ஒரு உற்பத்தியாளர்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு வந்து பொருட்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேமிக்கக்கூடிய வேர்ஹவுசிங், சேமிக்கக்கூடிய வசதியும் அவருக்கு தேவையான நிதி வசதியும் வந்து இல்லாததுனால டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் அண்டு ஃபினான்சியல் ஃபெசிலிட்டிஸ், போக்குவரத்து வசதி அவர்கிட்ட இல்லை, நிதி வசதி இல்லை, சேமிக்கக்கூடிய இடம் வந்து அவர்கிட்ட இல்லை. அதனால வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விச் கன்க்ளூஷன் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட், அதனால அவர் வந்து சரியான முடிவு வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ப்ரொடக்ஷன் alone is sufficient for successful commerce. வெற்றிகரமான வணிகத்துக்கு வந்து உற்பத்தி மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸை வந்து வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உற்பத்தி மட்டுமே வந்து போதும் அப்படிங்கிறாங்க. பி, காமர்ஸ் ரெக்வயர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் டு ஓவர் கம் பேரியர்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரிமாற்றம் மற்றும் விநியோகம் ரெண்டுமே வந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு வணிகத்தில் வந்து செயல்பாடு வந்து வெற்றிகரமாக வந்து இருக்கும். எந்த தடை வந்தாலும் அதை தாண்டறதுக்கு வணிகத்தில் வந்து துணை செயல்பாடுகள் வந்து ரொம்ப வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து ட்ரேடு இஸ் ஆன் ரிலேட்டடு டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், வர்த்தகத்திற்கும் போக்குவரத்திற்கும் தொடர்பில்லை, வர்த்தகத்துக்கும் போக்குவரத்துக்கும் எந்த விதமான தொடர்பு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, பேங்கிங் ஹேஸ் நோ ரோல் இன் காமர்ஸ், வணிகத்தில் வந்து வங்கிகளுக்கு எந்த பங்குமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, காமர்ஸ் ரெக்வயர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் டு ஓவர் கம் பேரியர்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 122வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோல்சேல் ட்ரேடு, அதாவது மொத்த வர்த்தகத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எ மேனுஃபேக்சரர் செல்லிங் டைரக்ட்லி டு எ ஃபைனல் கன்சியூமர் ஃபார் பர்சனல் யூஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உற்பத்தியாளர் வந்து அவரோட நுகர்வோருக்கு நேரடியாக வந்து விற்பனை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, எ ஹோல்சேலர் செல்லிங் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் குட்ஸ் டு ரீட்டைலர்ஸ், ஒரு மொத்த விற்பனையாளர்கிட்ட அதிக அளவு பொருட்களை சில்லறை விற்பனையாளருக்கு விற்பனை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, எ கஸ்டமர் பையிங் ஒன் ஷர்ட் ஃப்ரம் எ ஷாப், ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு கடையில் ஒரே ஒரு சட்டையை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, எ பர்சன் கிவிங் குட்ஸ் ஆஸ் எ கிஃப்ட், ஒருவர் பொருட்களை வந்து பரிசாக வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாளில் வந்து ஹோல்சேல் ட்ரேடுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, எ ஹோல்சேலர் செல்லிங் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் குட்ஸ் டு ரீட்டைலர். அதாவது ஒரு மொத்த விற்பனையாளர்கிட்ட இருந்து பொருட்களை வந்து ரீட்டைலர் மொத்தமாக லார்ஜ் குவான்டிட்டி, அதிகமான பல்காக வந்து ஒரு பொருளை வந்து மொத்த விற்பனையாளர்கிட்ட இருந்து சில்லறை விற்பனையாளருக்கு வந்து விற்பனை செய்கிறது தான் இதுக்கான சரியான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 123வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீட்டைல் ட்ரேடு, சில்லறை வர்த்தகத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எ ஹோல்சேலர் செல்லிங் 10,000 யூனிட்ஸ் டு எ ரீட்டைலர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மொத்த விற்பனையாளர் வந்து 10,000 யூனிட்டை வந்து ரீட்டைலர் சில்லறை விற்பனையாளருக்கு விற்பனை செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, எ மேனுஃபேக்சரர் சப்ளையிங் பல்க் குட்ஸ் டு எ டிஸ்ட்ரிபியூட்டர். மேனுஃபேக்சரர் அப்படின்னா ஒரு உற்பத்தியாளர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு பெருமளவு பொருட்களை வந்து விநியோகஸ்தருக்கு வழங்குகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சி, எ ரீட்டைலர் செல்லிங் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் டு ஃபைனல் கன்சியூமர், ஒரு சில்லறை விற்பனையாளர் தனித்தனி அலகுகளை வந்து
இறுதி நுகர்வோர், அதாவது நுகர்வோருக்கு அவரோட நுகர்வோர் வாடிக்கையாளருக்கு வந்து விற்பனை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டி, எ கண்ட்ரி எக்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் டு அனதர் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியில் ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க, ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க பொருட்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது வந்து ரீட்டைல் ட்ரேடுக்கு வந்து எடுத்துக்காட்டு, அதாவது சில்லறை வர்த்தகத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ ரீட்டைலர் செல்லிங் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் டு ஃபைனல் கன்சியூமர்ஸ். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு சில்லறை விற்பனையாளர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அவரோட வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 124வது கொஸ்டின், ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் காமர்ஸ். வணிகம் தொடர்பான சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், காமர்ஸ் ஃபெசிலிட்டேட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீசஸ். வணிகம் அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளை வந்து சேவைகளோட விநியோகத்தை வந்து எளிதாக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. செகண்ட் வந்து ட்ரேடு இஸ் எ காம்பனண்ட் ஆஃப் காமர்ஸ். ட்ரேடு அப்படின்னா வர்த்தகம், அது வந்து வணிகத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து எய்ட்ஸ் டு ட்ரேடு ரிமூவ் வேரியஸ் ஹிண்ட்ரன்ஸ் டு ட்ரேடு. வர்த்தகத்துக்கு உதவும் செயல்பாடுகள் வர்த்தகத்தோட பல்வேறு தடையை வந்து நீக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து காமர்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு பையிங் அண்டு செல்லிங். வணிகம் அப்படிங்கிறது வாங்குறது மற்றும் விற்கிறத மட்டுமே வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ 1 and 2 ஒன்லி, பி 2 and 4 ஒன்லி, சி 1, 2 and 3 ஒன்லி, டி 1, 2, 3 and 4. இதில் எது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 and 3 ஒன்லி. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நாலாவது வந்து தப்பான ஆன்சர். அடுத்து 125வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவைட்ஸ் தி மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிலேஷன்ஷிப் அமாங் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்டு ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில்துறை, வணிகம் மற்றும் வர்த்தகம், இந்த மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக விரிவான தொடர்பை வந்து எது வழங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்டு ட்ரேடு. இண்டஸ்ட்ரி தொழில்துறை, வணிகம் மற்றும் வர்த்தகம், இது மூணுக்கு இடையில இருக்கக்கூடிய மிக விரிவான தொடர்பை வந்து வழங்குறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிலேஷன்ஷிப், இதுக்கு மூணுக்குமான அதிகமான ரிலேஷன்ஷிப்பை வந்து வழங்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இண்டஸ்ட்ரி பைஸ் அண்டு செல்ஸ். இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பையிங் அண்டு செல்லிங்கை மட்டும் உள்ளடக்கி இருக்குது இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடு அப்படிங்கிறது மேனுஃபேக்சரர்ஸ் அண்டு மேனுஃபேக்சரர்ஸ். ட்ரேடு அப்படிங்கிறது வர்த்தகம் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காமர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். வணிகம் அப்படிங்கிறது இயற்கை வளங்களை வந்து பிரிக்கக்கூடியதாக காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்டு மெயின்லி வித் ப்ரொடக்ஷன். தொழில்துறை அப்படிங்கிறது முக்கியமாக வந்து உற்பத்தியோட வர்த்தகத்தை வந்து உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான உற்பத்தியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேடு வித் பையிங் அண்டு செல்லிங். ட்ரேடு வர்த்தகம் அப்படிங்கிறது வாங்குதல் மற்றும் விற்பனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு காமர்ஸ் அப்படிங்கிறது என்காம்பஸஸ் ட்ரேடு டுகெதர் வித் ஆக்டிவிட்டீஸ் தட் ஃபெசிலிட்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொழில்துறை அப்படிங்கிறது முக்கியமாக வந்து உற்பத்தியுடன் வர்த்தகம், வாங்குதல் மற்றும் விற்பனையுடன் வணிகம், வர்த்தகத்துடன் சேர்ந்து விநியோகம் மற்றும் பரிமாற்றத்தை எளிதாக்கும் செயல்பாடுகளுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் அன்ரிலேட்டட் டு தம். வர்த்தகமும் வணிகமும் முற்றிலும் ஒன்றே, அதாவது வர்த்தகமும் வணிகமும்
முற்றிலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்துறைக்கு அவற்றுடன் தொடர்பில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து காமர்ஸ் இஸ் லிமிட்டட் டு ஃபாரின் ட்ரேட் அலோன். வணிகம் அப்படிங்கிறது வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு மட்டுமே வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 126வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆன் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. என்னது அப்படின்னா, பிரித்தெடுக்கும் தொழிற்துறையின் முதன்மை செயல்பாட்டை வந்து சரியாக விளக்குறது இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரித்தெடுக்கும் தொழில்துறை இருக்குல்ல, அதுக்கான முதன்மை செயல்பாட்டை வந்து சரியாக விளக்கக்கூடியது கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கன்வெர்ட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். ஒரு மூலப்பொருளை வந்து முடிக்கப்பட்ட பொருளாக வந்து மாற்றுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி எக்ஸ்ட்ராக்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் தி எர்த் ஆர் நேச்சர். பூமி அல்லது இயற்கையிலிருந்து இயற்கை வளங்களை பிரித்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி செல்லிங் ஃபினிஷ்டு குட்ஸ் டு கன்சியூமர்ஸ். முடிக்கப்பட்ட பொருள்களை வந்து வாடிக்கையாளருக்கு அதாவது நுகர்வோருக்கு விற்பனை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து வந்து டி ப்ரொவைடிங் ஃபினான்சியல் சர்வீஸ். நிதி சேவைகளை வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பிரித்தெடுக்கக்கூடிய தொழிலை வந்து எது வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி எக்ஸ்ட்ராக்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் தி எர்த் ஆர் நேச்சர். அடுத்து 127வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி கிளாசிஃபைடு ஆஸ் எ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதாவது உற்பத்தி தொழிலை சரியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எது வந்து உற்பத்தி தொழிலை சரியாக வகைப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கோல்ட் மைனிங், பி ஃபிஷிங், டி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், டி பேங்கிங். நிலக்கரி சுரங்க தொழிலா, மீன் பிடித்தலா, மோட்டார் வாகன உற்பத்தியா, வங்கியலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 128வது கொஸ்டின், விச் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்ட் வித் ரீப்ரொடியூசிங் ஆர் மல்டிப்ளையிங் லைவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிரினங்களை இனப்பெருக்கம் செய்வது அல்லது பெருக்குவது தொடர்பான தொழில் வந்து கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி, பி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, சி எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, டி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக் அப்படின்னா ஒரு உயிரினத்தை வந்து இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறது தான் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். மரபியல் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனட்டிக்னா. பி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு தெரியும், கட்டுமான தொழிலை தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டடம் கட்டுறதுவோ அல்லது பாலம் கட்டுறதுவோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பிரித்தெடுக்கிறது, கனிமங்களை வந்து இயற்கையிலேருந்து பிரித்தெடுக்கிறது தான் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா உற்பத்தி தொழில், ஒரு மூலப்பொருளை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றக்கூடியது தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 129வது கொஸ்டின், அசட்டைன் அண்டு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசட்டைன் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆட் வேல்யூ டு ரா மெட்டீரியல்ஸ். உற்பத்தி தொழில்கள் வந்து மூலப்பொருள்களுக்கு மதிப்பை வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபார்ம்ஸ் தட் ஆர் மோர் யூஸ்ஃபுல் டு கன்சியூமர்ஸ் ஆர் அதர் பிஸ்னஸ். உற்பத்தி பொருட்களை நுகர்வோர் அல்லது பிற வணிகங்களுக்கு அதிகம் பயன்படுத்தும் வடிவங்களாக மாற்றுவது உற்பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. கூற்று மற்றும் காரணம் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ்.
கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. டி கூற்று ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ, கூற்று தவறு ஆனால் காரணம் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 130வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் represents the correctly hierarchy? பின் வருவனவற்றில் வந்து எது வந்து சரியான படிநிலையை வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காமர்ஸ்லேருந்து ட்ரேடுலேருந்து இண்டஸ்ட்ரி, பி இண்டஸ்ட்ரியிலேருந்து காமர்ஸு, காமர்ஸ்லேருந்து ட்ரேடு, சி ட்ரேடுலேருந்து காமர்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரி, டி ட்ரேட்லேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இண்டஸ்ட்ரியிலேருந்து காமர்ஸ்லேருந்து ட்ரேடு. அதான் வந்து கரெக்டாக வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 130 கொஸ்டின்ஸ் வந்து இதில் பார்த்துருக்கோம். அடுத்து 131வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எய்டு டு ட்ரேடு? கீழே கொடுத்துருக்கிறதுல 4ல் ஏதோ ஒன்று வந்து வர்த்தகத்திற்கு உதவியாகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 4ல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்சூரன்ஸ், பி பேங்கிங், சி அட்வர்டைஸிங், டி மைனிங். இந்த 4ல் ஏதோ ஒன்று வந்து வர்த்தகத்துக்கு உதவி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மைனிங் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 132வது கொஸ்டின். எ ப்ரொடியூசர் இஸ் unable to sell goods. A producer is unable to sell goods. ஒரு உற்பத்தியாளர் தனது உற்பத்தி பொருட்களை வந்து விற்பனை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஏனெனில் பொட்டன்சியல் கஸ்டமர்ஸ் சாத்தியமான வாடிக்கையாளருக்கு டு நாட் நோ அபவுட் தி அந்த பொருட்களை பற்றி தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் தி ப்ராடக்ட் அந்த பொருளை பற்றி அந்த வாடிக்கையாளருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் எய்டு டு ட்ரேட் இஸ் மோஸ்ட் டைரக்ட்லி ரெக்வயர்டு. எந்த வர்த்தக உதவி வந்து மிகவும் நேரடியாக அவருக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வேர்ஹவுசிங், பி அட்வர்டைஸிங், சி இன்சூரன்ஸ், டி பேங்கிங். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி அட்வர்டைஸிங் தான் அந்த வாடிக்கையாளருக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 133வது கொஸ்டின். விச் எய்டு டு ட்ரேட் பிரைமர்லி ரிமூவ்ஸ் தி டிஃபிகல்ட்டி அரைசிங் ஃப்ரம் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராடக்ட்ஸ். பொருட்களை பற்றிய தகவல் இல்லாததுனால ஏற்படும் சிரமத்தை வந்து முதன்மையாக நீக்கக்கூடிய வர்த்தக உதவி வந்து எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை பற்றின டீட்டெயில் தெரியாததுனால, ஒரு பொருளை பற்றின தகவல் எதுவுமே வந்து வாடிக்கையாளருக்கு தெரியலை. அந்த சிரமத்தை வந்து நீக்கக்கூடிய வர்த்தக உதவி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அட்வர்டைஸிங், பி டிரான்ஸ்போர்ட்டேஷன், சி வேர்ஹவுசிங், டி இன்சூரன்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அட்வர்டைஸிங். அட்வர்டைஸிங் மூலமாக மட்டும்தான் அந்த பொருளை பற்றின முழு தகவலையுமே வந்து வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்த முடியும். அதனால் அந்த சிரமத்தை வந்து அந்த வாடிக்கையாளருக்கு அந்த சிரமத்தை வந்து நம்மளால் நீக்க முடியும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து அட்வர்டைஸிங் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 134வது கொஸ்டின். அசர்டைன். வேர்ஹவுசிங் இஸ் நெசசரி பிகாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் மே நாட் அக்கர் அட் தி சேம் டைம். உற்பத்தியும் நுகர்வும் ஒரே நேரத்தில் நடைபெறாமல் இருக்கக்கூடும் என்பதால் கிடங்கிடுதல் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்தி செய்கிறாங்க, அந்த பொருளுக்கான நுகர்வும் ஒரே நேரத்தில் தேவைப்படாமல் இருக்கலாம். அப்போ அதை வந்து சேமிக்கிறதுக்கு கிடங்கு வந்து அவசியமாகுது, வேர்ஹவுசிங் வந்து அவசியமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வேர்ஹவுசிங் கிரியேட்ஸ் டைம் யூட்டிலிட்டி பை ஹோல்டிங் குட்ஸ் அன்டில் தே ஆர் ரெக்வயர்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருட்களோட தேவைப்படுகிற வரையும் அதை வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு கிடங்கு வந்து தேவைப்படுது, ஒரு வேர்ஹவுசிங் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளோட தேவை வந்து தேவைப்படுற வரையும் அதை சேமிக்கிறதுக்கு வேர்ஹவுசிங் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று வந்து சரி ஆனால் காரணம் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து தவறு ஆனால் காரணம் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 135வது கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 1 வந்து லிஸ்ட்டு 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ எக்ஸ்ட்ராக்டிவ், பி மேனுஃபேக்சரிங், சி ஜெனட்டிக், டி கன்ஸ்ட்ரக்ஷன். லிஸ்ட்டு 2ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன், செகண்ட் வந்து ஃபிஷ் ப்ரீடிங், சி கோல் மைனிங், டி வந்து பில்டிங் எ டேம். எக்ஸ்ட்ராக்டிவ் அப்படின்னா என்னது? பிரித்தெடுக்கக்கூடிய தொழில். பிரித்தெடுக்கிறது இங்கே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் மைனிங் தான் பிரித்தெடுக்கிறது. அப்போ 3 தான் வந்து எக்ஸ்ட்ராக்டிவ்க்கு கரெக்டான ஆன்சர். பி வந்து மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு பொருளை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றக்கூடியது. அப்போ ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் தான் கரெக்டானது. ஜெனட்டிக் அப்படிங்கிறது மரபியல் சம்மந்தப்பட்டது, அதாவது ஒரு இனப்பெருக்க ரீதியாக வந்து வரக்கூடியது ஜெனட்டிக். அப்போ இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரீடிங். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கட்டுமான தொழிலில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்போம். அப்போ இதுக்கானது வந்து பில்டிங் எ டேம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3, 1, 2, 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 136வது கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் இன்டர்னல் ட்ரேடு. இன்டர்னல் ட்ரேடுனா உள்நாட்டு வர்த்தகத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடு பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், 2 வெவ்வேறு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் தான் இதுக்கான எடுத்துக்காட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ட்ரேடு கண்டக்டட் வித்தின் தி ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள்ளே நடைபெறக்கூடிய வர்த்தகத்தை, ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கிற வர்த்தகத்தை வந்து சொல்கிறாங்க. டி ட்ரேடு இன்வால்விங் ஒன்லி இம்போர்ட்ஸ், இறக்குமதியை மட்டுமே உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டி வந்து ட்ரேடு இன்வால்விங் ஒன்லி எக்ஸ்போர்ட், ஏற்றுமதியை மட்டுமே வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் ட்ரேடு அப்படின்னா என்னென்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ட்ரேடு கண்டக்டட் வித்தின் தி ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கிறது தான் இன்டர்னல் ட்ரேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 137வது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டர்னல் ட்ரேடு. எக்ஸ்டர்னல் ட்ரேடுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஹோல்சேலர் செல்லிங் குட்ஸ் டு எ ரீட்டைலர் இன் கேரளா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹோல்சேலர் வந்து பொருட்களை வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ரீட்டைலர் சில்லறை விற்பனையாளருக்கு வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ் சென்னை ரீட்டைலர் செல்லிங் குட்ஸ் டு எ சென்னை கன்சியூமர். சென்னையில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனையாளர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கே வந்து விற்பனை செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இந்தியா எக்ஸ்போர்ட்டிங் டெக்ஸ்டைல் டு அனதர் கண்ட்ரி. இந்தியா வந்து மற்றொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது, ஜவுளி பொருட்களை வந்து மற்றொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டி எ வில்லேஜ் ஷாப் செல்லிங் குட்ஸ் டு லோக்கல் ரெசிடென்ட்ஸ். ஒரு கிராம கடை வந்து உள்ளூர் மக்களுக்கு பொருட்களை வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா எக்ஸ்போர்ட்டிங் டெக்ஸ்டைல் டு அனதர் கண்ட்ரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 138வது கொஸ்டின் வென் குட்ஸ் என்டர் எ கண்ட்ரி ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. மற்றொரு நாட்டிலேருந்து பொருட்களை வந்து ஒரு நாட்டுக்கு உள்ளே வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அது வந்து நுகரப்படும் போது அந்த பரிவர்த்தனை வந்து எதில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது வேறொரு நாட்டில் இருந்து பொருட்களை ஒரு நாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அந்த நாட்டிலேயே வந்து அந்த நாட்டிலேயே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்போர்ட் ட்ரேடு. எக்ஸ்போர்ட் ட்ரேடுனா ஏற்றுமதி வர்த்தகம். பி இம்போர்ட் ட்ரேடு இறக்குமதி வர்த்தகம். டி சி வந்து என்டர்போர்ட் ட்ரேடு இடைநிலை வர்த்தகம். டி இன்டர்னல் ட்ரேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இம்போர்ட் ட்ரேடு. இம்போர்ட்னா வேறொரு நாட்டில் இருந்து வாங்கி அதை அந்த நாட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இம்போர்ட் ட்ரேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 139வது கொஸ்டின். வென் domestically produced goods and sold to a foreign country, it is called. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து வெளிநாட்டில் விற்பனை செய்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து எந்த மாதிரியான ட்ரேடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இம்போர்ட் ட்ரேடு. பி ரீட்டைல் ஸ்டோரு. சி எக்ஸ்போர்ட் ட்ரேடு. டி வந்து ஹோல்சேல் ட்ரேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி எக்ஸ்போர்ட் ட்ரேடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 140வது கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஃபாரின் ட்ரேடு. வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் மீன்ஸ் பர்ச்சேசிங் குட்ஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. இறக்குமதி அப்படிங்கிறது மற்றொரு நாட்டிலேருந்து பொருட்களை வாங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து எக்ஸ்போர்ட் மீன்ஸ் செல்லிங் குட்ஸ் டு அனதர் கண்ட்ரி. ஏற்றுமதி என்பது மற்றொரு நாட்டிற்கு பொருட்களை விற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி என்டர்போர்ட் ட்ரேடு இன்வால்வ்ஸ் இம்போர்ட்டிங் குட்ஸ் ஃபார் ரீஎக்ஸ்போர்ட். என்டர்போர்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடைநிலை வர்த்தகம் அப்படிங்கிறது பொருட்களை இறக்குமதி செஞ்சு அதை மீண்டும் ஏற்றுமதி செய்கிறத வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டி ஃபோர்த் வந்து ஃபாரின் ட்ரேடு இஸ் கன்ஃபார்ம்டு ஒன்லி டு சர்வீஸ். வெளிநாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது சேவைகளுக்கு மட்டுமே வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ 1 and 2 ஒன்லி. டி 1, 2 and 3 ஒன்லி. சி 2 and 4 ஒன்லி. டி 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2 and 3 ஒன்லி. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 141வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது போக்குவரத்து அப்படிங்கிறது இட பயன்பாட்டை வந்து உருவாக்குது. பிளேஸ் யூட்டிலிட்டி டிரான்ஸ்போர்ட் இட பயன்பாட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது டைம் யூட்டிலிட்டி. வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது கிடங்கிடுதல் வந்து கால பயன்பாட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். காப்பீடு அப்படிங்கிறது இடர் பயன்பாட்டை வந்து உருவாக்குது, இடர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி அட்வர்டைசிங் அப்படிங்கிறது பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அட்வர்டைசிங் விளம்பரம் அப்படிங்கிறது மூலப்பொருட்களின் பௌதிக மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து வந்து இடப்பயன்பாடு, அது வந்து கரெக்டானது தான். டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இட பயன்பாட்டை வந்து உருவாக்குது, பிளேஸ் யூட்டிலிட்டி தான். பி வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது டைம் யூட்டிலிட்டி தான். சி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் தான். அப்போ இதில் தவறானது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அட்வர்டைசிங் பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 142வது கொஸ்டின். எ கம்பெனி ஹாஸ் எக்ஸலண்ட் products but faces difficulty in obtaining adequate working capital. ஒரு நிறுவனம் வந்து நிறுவனத்திலிருந்து சிறந்த பொருட்கள் வந்து இருக்குது, ஆனால் மூலப்பொருட்கள் வாங்கவும் அதை வந்து சப்ளையர்களுக்கு பணம் செலுத்துறதுக்கும் போதுமான செயல்பாட்டு மூலதனம் வந்து கிடைப்பதில் சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which aid to trade is most directly relevant.
எந்த வர்த்தக உதவி வந்து மிகவும் நேரடியாக தொடர்பு இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிறுவனத்திட்ட சிறந்த பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மூலப்பொருட்களை வாங்குறதுக்கும் அதை வந்து சப்ளையர்களுக்கு பணம் செலுத்துறதுக்கும் போதுமான செயல்பாட்டு மூலதனம் கிடைக்கிறதுல சிரமம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வர்த்தக உதவி வந்து அவங்களுக்கு நேரடியாக வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அட்வர்டைசிங், பி பேங்கிங் அண்டு ஃபினான்சிங், சி வேர்ஹவுசிங், டி டிரான்ஸ்போர்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பேங்கிங் அண்டு ஃபினான்சிங் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 143வது கொஸ்டின் அசர்டைன் அண்டு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் ஃபெசிலிடேட்ஸ் ட்ரேடு பை ரெடியூசிங் தி ஃபினான்சியல் இம்பேக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடர்லேருந்து ஏற்படக்கூடிய நிதி சுமையை குறைப்பதன் மூலம் காப்பீடு வர்த்தகத்தை வந்து எளிதாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து பிஸ்னஸ் அசெட்ஸ் அண்டு டிரான்சாக்ஷன்ஸ் மே பி எக்ஸ்போஸ்டு டு ரிஸ்க் சச் அஸ் ஃபயர், தெஃப்ட் அண்டு சர்டைன் அதர் இன்சூர்டு ஈவெண்ட்ஸ். வணிக சொத்துக்கள் மற்றும் பரிவர்த்தனைகளை வந்து ஒரு தீ விபத்து ஏற்படும் போதோ அல்லது திருட்டு ஏற்படும் போதோ காப்பீடு செய்யக்கூடிய பிற நிகழ்வுகள் போன்ற இடர்களுக்கு உட்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 144வது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் பிலாங்ஸ் டு ட்ரேட் ராதர் தென் அண்ட் எய்டு டு ட்ரேடு. பின் வருவனவற்றில் கீழே இருக்கிறதுல எது வந்து வர்த்தகத்திற்கு உதவும் செயல்பாட்டை விட நேரடியாக வர்த்தகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்க நாளில் எது வந்து வர்த்தகத்துக்கு உதவும் செயல்பாட்டை விட நேரடியாக வர்த்தகத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்சூரன்ஸ், பி பேங்கிங், சி பையிங் அண்டு செல்லிங் குட்ஸ், டி அட்வர்டைசிங். இதில் எது வந்து வர்த்தகத்துக்கு உதவுறதை விட நேரடியாக வந்து வர்த்தகத்தோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பையிங் அண்டு செல்லிங் குட்ஸு தான் வந்து நேரடியாக வந்து வர்த்தகத்தோட சேர்ந்தது. அடுத்து 145வது கொஸ்டின் ஏ ஹோல்சேலர் பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃப்ரம் எ மேனுஃபேக்சரர் அண்டு செல்ஸ் தம் டு செவரல் ரீட்டைலர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மொத்த விற்பனையாளர்கிட்டருந்து மொத்த விற்பனையாளர் உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை வாங்கி அதை வந்து பல சில்லறை விற்பனையாளருக்கு விற்பனை செய்கிறார். விச் ரோல் டஸ் தி ஹோல்சேலர் பிரைமர்லி பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்த விற்பனையாளர் முதன்மையாக எந்த பங்கை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லிங்கிங் ப்ரொடக்ஷன் வித் ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன். உற்பத்தியையும் சில்லறை விநியோகத்தையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பி எக்ஸ்ட்ராக்டிங் நேச்சுரல் ரிசோர்சஸ். இயற்கை வளங்களை பிரித்தெடுத்தல். சி மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல்ஸ். மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ப்ரொவைடிங் இன்சூரன்ஸ் கவரேஜ். காப்பீட்டு பாதுகாப்பு வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லிங்கிங் ப்ரொடக்ஷன் வித் ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 146வது கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எ ட்ரேட் பேரியர் அரைசிங் ஃப்ரம் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்டன்ஸ். புவியியல் தூரத்தால் உருவாகும் வர்த்தக தடைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ லேக் ஆஃப் அட்வர்டைசிங், விளம்பரத்தின் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி டிஃபிகல்ட்டி இன் பிசிக்கலி மூவிங் குட்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ட் மார்க்கெட்ஸ், தொலைதூர சந்தைகளுக்கு இடையில பொருட்களை உடல் ரீதியாக எடுத்து செல்வதில் ஏற்படக்கூடிய சிரமத்தை சொல்கிறாங்க. சி லேக் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், கணக்கு பதிவியலின் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. டி லேக் ஆஃப் ப்ராடக்ட் டிசைன், பொருள் வடிவமைப்பதில் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி டிஃபிகல்ட்டி இன் பிசிக்கலி மூவிங் குட்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் மார்க்கெட், அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 147வது கொஸ்டின், விச் எய்டு டு ட்ரேட் டைரக்ட்லி ஹெல்ப்ஸ் ஓவர் கம் தி ஜியோகிராஃபிக்கல் ஹிண்ட்ரன்ஸ், புவியியல் தடையை நேரடியாக தீர்க்க உதவும் வர்த்தக உதவி எது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடத்தடையை நேரடியாக தீர்க்கக்கூடிய வர்த்தக உதவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்போர்ட், பி இன்சூரன்ஸ், சி பேங்கிங், டி அட்வர்டைசிங். இடத்தடையை எது நீக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்போர்ட்டு தான் இடத்தடையை நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 148வது கொஸ்டின், எ ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் எ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மேங்கோஸ், ஒரு விவசாயி ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அதிக மாம்பழங்களை உற்பத்தி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேங்கோஸ் டூரிங் எ பர்டிகுலர் சீசன், ஒரு விவசாயி ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அதிக அளவு மாம்பழங்களை உற்பத்தி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் தி இயர், என்னது அப்படின்னா ஆண்டு முழுவதும் தேவை உள்ளது, அந்த மாம்பழத்துக்கு வருஷம் ஃபுல்லாக தேவை இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இம்மீடியட் கன்சம்ஷன் இஸ் இன்சஃபிஷியன்ட், ஆனால் அது உடனடி நுகர்வு போதுமானதாக இல்லை, மாம்பழம் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறாங்க. விச் காம்பினேஷன் ஆஃப் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வுட் பெஸ்ட் ஹெல்ப், இந்த மாதிரியான நேரத்தில் எந்த வணிக செயல்பாடு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வேர்ஹவுசிங் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், பி பேங்கிங் அண்டு மைனிங், சி இன்சூரன்ஸ் அண்டு மேனுஃபேக்சரிங் ஒன்லி, டி அட்வர்டைசிங் அண்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்லி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேர்ஹவுசிங் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இந்த மாதிரியான நேரத்தில் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 149வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் ஃபஸ்ட்டு இன்டர்னல் ட்ரேடு கொடுத்துருக்காங்க, செகண்ட் இம்போர்ட் ட்ரேடு, சி எக்ஸ்போர்ட் ட்ரேடு, டி ஃபோர்த் என்டர்போர்ட் ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் அப்ராடு, பி ட்ரேடு வித்தின் எ கண்ட்ரி, சி குட்ஸ் அண்ட் சோல்டு அப்ராடு, டி இம்போர்ட் ஃபார் ரீஎக்ஸ்போர்ட். ஆப்ஷன் ஏ பி, ஏ, சி, டி கரெக்டு. டி பி இதுக்கான கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ இன்டர்னல் ட்ரேடு அப்படின்னா ட்ரேடு வித்தின் எ கண்ட்ரி, ஒரே கண்ட்ரிக்குள்ளே வித்தின் எ கண்ட்ரி தான் இன்டர்னல் ட்ரேடு. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 150வது கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ்லி எக்ஸ்பிளைன்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டஸ்ட்ரி, ட்ரேடு அண்டு காமர்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழில், வர்த்தகம் மற்றும் வணிகம், இது மூணுக்கான தொடர்பை மிக விரிவாக விளக்கக்கூடிய கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரொடக்ஷன், தொழில் அப்படிங்கிறது உற்பத்தியுடனும் வர்த்தக பரிமாற்றத்துடனும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேடு வித் எக்ஸ்சேஞ்சு அண்டு காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் ட்ரேடு, ட்ரேடு அப்படிங்கிறது வணிகம் அப்படிங்கிறது வர்த்தகத்தை பொருட்கள் மற்றும் பரிமாற்றத்தை எளிதாக்கும் பல்வேறு செயல்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி இண்டஸ்ட்ரி, ட்ரேடு அண்டு காமர்ஸ் ஆர் 3 ஐடென்டிக்கல் டேர்ம்ஸ்,
தொழில், வர்த்தகம் மற்றும் வணிகம் ஆகிய மூன்றும் ஒரே பொருளை கொண்ட சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி காமர்ஸ் ரெஃபர்ஸ் ஒன்லி டு மேனுஃபேக்சரிங். வணிகம் அப்படிங்கிறது உற்பத்தியை மட்டும் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ட்ரேட் இன்க்ளூட்ஸ் பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பட் எக்ஸ்க்ளூட்ஸ் பையிங் அண்டு செல்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்த்தகத்தில் வங்கியியல், காப்பீடு மற்றும் போக்குவரத்து அடங்கும், ஆனால் வாங்குதல் மற்றும் விற்பனை அடங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு யூனிட்டில் செகண்ட் டாபிக் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்டு ட்ரேடில் வந்து ஒரு 50 காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அடுத்த இன்னொரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த தேர்ட் டாபிக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வந்து ஃபஸ்ட்டு யூனிட் முடியும் போது உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் பிடிஎஃபாக வந்து ஃபைல் வந்து கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வந்து மெட்டீரியலாக வச்சுக்கோங்க. மெட்டீரியலாக வச்சுட்டு இந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 10 யூனிட்டுக்குமே வந்து டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த விதத்தில் வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.